அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவுகளை காவிரி நதிநீர் சம்பந்தமான மாநில அரசுகள் கடைபிடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நிரஞ்சன், விவரங்கள் என்ன? காவிரி நதிநீரின் குறுக்கே மேகதாது அணை அமைக்கும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதே போல கேரளா, புதுச்சேரி போன்ற இந்த காவிரி நதிநீர் பாயக்கூடிய முக்கியமான மாநிலங்கள் சார்பாகவும் உச்சநீதிமன்றத்தில் இடையீட்டு மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதில் மிக முக்கியமாக காவிரியின் குறுக்கே இந்த மேகதாது அணை அமைப்பதற்கு தேவையான ஆய்வுகளை செய்வதற்கான அந்த டிபிஆர் என்று சொல்வார்கள், திட்ட வரைவு அறிக்கை, அதை தயாரிப்பதற்கு மத்திய அரசானது கர்நாடகாவுக்கு அனுமதி என்பது வழங்கி இருந்தது. அதை எதிர்த்துதான் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜராகி இருந்த மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி, இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது 50 ஆண்டுகளாக நீடிக்கக்கூடிய பிரச்சனை. நாங்கள் ஒவ்வொரு முறையும் கர்நாடகாவிடம் தண்ணீர் கேட்டு அவர்கள் தர மறுக்கும் பொழுது உச்சநீதிமன்றத்தை நாடிதான் நீதி பெற்று வருகின்றோம். எனவே இந்த நதிநீர் விவகாரத்தில் கர்நாடக அரசை நாங்கள் ஒருபோதும் நம்ப போவதில்லை. ஏனென்றால் அவர்கள் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணீரை காவேரியிலிருந்து திறந்து விடாமல் இருந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு விவசாயிகள் ஒவ்வொரு வருடமும் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் கர்நாடக அரசு அதற்கு எதிர்ப்பு பதிவு செய்தார்கள், நாங்கள் தேவையான தண்ணீரை திறந்து விடுகிறோம் என்று. ஆனால் அதற்கு ஆட்சேபனை தெரிவித்த தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள், மழைநீர் அதிகமாக பெய்து அவர்களால் தேக்கி வைக்க முடியவில்லை என்றால் அந்த உபரி நீரை தான் எங்களுக்கு தருகிறார்கள், பிறகு அதை காவிரி நீர் என்று கணக்கிட்டு அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்ற கடுமையான வாதங்களையும் தமிழ்நாடு அரசு சார்பாக முன்வைக்கப்பட்டிருந்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்ததற்கு பிறகு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்பொழுது தீர்ப்பை வாசித்திருக்கிறார்கள். இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், கேரளா, புதுச்சேரி ஆகிய 2 மாநிலங்களும் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை அமைக்க கூடாது என எதிர்ப்பு பதிவு செய்திருக்கிறது என்பதுதான். நீதிபதிகள் தற்பொழுது பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவில் இந்த டிபிஆர் என்று சொல்லப்படக்கூடிய திட்ட வரைவு அறிக்கை என்பதை அதன் மீது சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், மத்திய நதிநீர் ஆணையம் முடிவெடுப்பதற்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட நடுவர் மன்றத்தால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி என்று சொல்லப்படக்கூடிய காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் ஒழுங்காற்று குழு, இந்த 2ம் வழங்கக்கூடிய பரிந்துரையின் அடிப்படையில் தான் இந்த காவிரி ஆணையத்திற்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை முடிவு செய்ய வேண்டும். அணை அமைப்பதற்கான திட்ட வரைவு அறிக்கையை, அணை அமைப்பதற்கான அனுமதி கூட கிடையாது. விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.